சாபத்தை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. ஒரு கதையில ஒரு அசுரன் தேவர்களை ரொம்ப துன்புறுத்தினானாம். இந்த தேவரால அவனை வெல்ல முடியல. கடைசியில எல்லாரும் சேர்ந்து வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டாங்க. வாராகி அம்மன் அந்த அசுரனோட துணிச்சலா போராடி அவனை அழிச்சிட்டாங்க. இந்த கதை வாராகி அம்மன் எவ்வளோ பலசாலின்னு காட்டுது. இன்னொரு கதையில ஒரு ராஜா சாபத்தால அசுரனா மாறிட்டாராம். அவர் வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டார். வாராகி அம்மன் அந்த சாபத்தை நீக்கி அவரை மறுபடியும் மனுஷனா மாத்திட்டாங்க. இந்த கதை வாராகி அம்மனோட கருணையையும் தன்னை நம்புக காப்பாத்த எப்பவும் தயாரா இருக்க குணத்தையும் காட்டுது. தமிழ்நாட்டுல வாராகி அம்மனை நிறைய பேர் வணங்குறாங்க. பெரிய பெரிய கோயில்கள்ல இவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபட ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பக்தர்கள் அவங்களுக்கு சிவப்பு பூக்கள், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் படைச்சு வழிபடுவாங்க. பாதுகாப்பு, தைரியம், வெற்றினி எல்லாத்துக்கும் வாராகி அம்மனை தான் வேண்டிக்குவாங்க. குருக்கள் மந்திரங்கள் சொல்லி சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. வாராகி அம்மன் நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா வேரூன்றி இருக்காங்க. அவங்களை பத்தின கதைகள் தலைமுறையா சொல்லப்பட்டு வரும்.